அன்பு நண்பர்களே, வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அன்பானவர்களே, ஒரு நாளே ஒருவர் கேட்டார், தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், அதை ஒழுங்கா நிறைவா வெளிச்சமா அதை படைச்சிருக்கலாமல்ல, ஏன் குறைவாய் படைத்தார் என்று கேட்டார். வேதத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் ஆதியாகமம் 1-2ஆம் வசனத்துக்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருக்கிறது என்று வேத வியாக்கியானர்கள் சொல்லுகிறார்கள். அந்த இடைவெளி காலத்தில் தான் அழிக்கிறவனாகிய பிசாசு தேவன் அழகாய் படைத்த உலகத்தை, ஒளியாய் படைத்த உலகத்தை எல்லாவற்றையும் இருளும் அலங்கோலமாய் ஆக்கிவிட்டான். ஆகவே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து தேவன் அவன் அலங்கோலமாய் ஆக்கின இந்த வானத்தையும் பூமியும் மறுபடியும் அழகாய் சிருஷ்டிக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இதில் கடைசி வசனத்தை பார்த்தா நமக்கு கொஞ்சம் தெளிவு வரும். பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆதியாகமம் 1:31. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது என்று வாசிக்கிறோம். பாருங்க, தேவன்கே படைத்த முடித்த மாத்திரத்திலே வேதம் சொல்லுகிறது அது மிகவும் நன்றாயிருந்தது. தேவன் நல்ல தேவன், தேவன் நிறைவின் தேவன், தேவன் ஒளியின் தேவன். தேவன் அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ, என்னென்ன இருட்டுகள் இருக்கிறதோ, எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற தேவன் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே கவலைப்படுவதற்கு பதிலாக இந்த கர்த்தருடைய வல்லமையின் மேலே அருமையானவர்களே நாம் சார்ந்து நிற்போமானால் மாற்றங்கள் வாழ்க்கையிலே ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், ஒழுங்கீனத்தை குறித்து பார்த்தோம். தேவன் ஒழுங்கு கொண்டு வந்தார். வளமையை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். அடுத்து வெளிச்சம். ஆகவே வளமை குறித்து 10 வசனங்களை நான் வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். நீங்கள் நன்றாக கேட்டு விசுவாசித்து அதை உங்களுடைய சொந்தமாக்குங்கள். ஆண்டவராய் இயேசு ஏழையா பணக்காரரா, நிறைவானவரா குறைவானவரா, வெறுமையானவரா நிறைவானவரா என்ற ஒரு நிதானத்துக்கு நீங்களே வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக அருமையானவர்களே ஒரு முடிவுக்கு வந்தேன். அது என்ன, என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்பதை விசுவாசித்தேன். அதனுடைய முடிவைத்தான் இன்றைக்கு பார்க்கிறோம். ஒரு நாளில் வராது. இது வாயிலாகவே நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன் என்று சொல்ல சொல்ல உங்களுடைய தரித்திரம் எல்லாம் ஓடி போகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு ஏழையா அல்லது ஐஸ்வர்யவானா? வாசிக்கிறேன். சங்கீதம் 23:5. சங்கீதம் 23:5. என் பாத்திரம்
நிரம்பி வழிகிறது. நீதிமொழிகள் 3:10 என் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்புகிறது. என் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடுகிறது. சங்கீதம் 65:13 சங்கீதம் 65:13 பள்ளத்தாக்கள் தானியத்தால் மூடி இருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்தபடியே அவர் செய்து தங்கள் வலை கிழிந்து போவதற்காக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். சங்கீதம் 65:11 சங்கீதம் 65:11 உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. மறுபடி வாசிக்கிறேன். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. யாத்திராகமம் 3:8 என் தேசத்தில், அதாவது தேவனுடைய தேசமாகிய அந்த கானான் தேசத்திலே பாலும் தேனும் ஓடுகிறது என்று கர்த்தரை வாயினாலே அருமையான மோசே இடத்திலே சொன்னார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மல்கியா 3:10 என் தேவன் வானத்திலே மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஐஸ்வர்யத்தை என்மேல் வருஷிக்க பண்ணுவார். உபாகமம் 28:12 என் தேவன் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை எனக்கு திறப்பார். அதனால் நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்காதிருப்பேன். அடுத்த வசனம் பிலிப்பியர் 4ஆவது அதிகாரம் 19ஆம் வசனம். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து என் குறைவுகளெல்லாம் இம்மையிலே நிறைவாக்குவார். லூக்கா 6:38 வசனம். லூக்கா 6:38 அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து மக்கள் என் மடியிலே கொட்டுவார்கள். கடைசியாக சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. அதான் சரியான மொழிபெயர்ப்பு. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. அருமையானவர்களே, இந்த வசனத்தை வாசி கேட்டீர்கள். நீங்களே ஒரு முடிவுக்குள்ளே வர வேண்டும். அதாவது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கன்விக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இயேசு ஏழையா பணக்காரனா? பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இயேசு ஐஸ்வர்யமான் ஒத்துக்கொண்டேன். என்னுடைய நிலை எத்தனை பிரதாபமாக இருந்தது என்பது வேறு விஷயம். ஆனால் அதன் மத்தியிலே தேவனை பற்றி நான் என்ன கணிப்பு வைத்திருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய எதிர்காலத்தை நிர்மாணிக்கிறது. இந்த கால வேளையிலே உங்களுடைய எதிர்காலத்தை நிர்மாணிப்பது அறிவு, தேவனை குறித்த அறிவு. அதை போற்றுவதற்கு தான் கோவில், அதற்குத்தான் போதகர். ஆகவே இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுடைய நல்வாழ்வுக்காக வாசித்து காண்பித்தேன். இதெல்லாம் வாசித்து காதில் கேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இயேசு ஏழைன்னு சொன்னால், ஐயோ பாவம் நீங்கள் ஒரு ஏழை தான். பாருங்கள், கோடி ரூபாய் வைத்திருக்கிறதுனால நான் ஐஸ்வர்யவான் கிடையாது. இயேசு ஐஸ்வர்யவான் என்கிற அந்த கன்விஷன்
அந்த உறுதி, அந்த தீர்மானம், அது என்னுடைய இதயத்துக்குள்ளே ஆழமாய் வருடக்கணக்கிலே பதிந்திருக்கிறது. யார் அதை மாற்ற முடியாது. யாரும் என்னை இழையாக மாற்ற முடியாது. நான் ஐஸ்வர்யவான். நீங்கள் இந்த நிலைக்கு வரும்போது காரியங்கள் மாற ஆரம்பிக்கும். ஏனென்றால் காண்கிறவைகள் மாறக்கூடியவைகள், காணாதவைகள் ஆவி உலகத்தில் இருக்கிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த கண்களால் பார்ப்பதற்கு முன்பு ஆகவே நீங்கள் நம்முடைய தேவன் ஐஸ்வர்யவான் என்பதை ஒத்துக்கொண்டு உள்ளே பதித்து அவரை துதிப்பீர்களானால் காரியங்கள் மாற ஆரம்பிக்கும். தேவன் மாற மாட்டார். ஆனால் அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையே மாறிவிடும் என்பதை என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இந்த தேவன் மகா பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னன். எபேசியில் வாசிக்கிறோம், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை அவருடைய அன்பின் ஐஸ்வர்யத்தினாலே அவர் ரட்சித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ரோமரில் வாசிக்கிறோம், இந்த தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறான். ஆகவே இந்த உலகத்திலே ஒரு முறை வாழ போகிறோம். வாழ வேண்டிய விதமாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். விசுவாசத்தினாலே வாழ வேண்டும். விசுவாசம் என்பது ஒன்று இல்லை, தேவனுடைய வார்த்தை தான். வார்த்தைன்னு சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். நான் ஒரு தேவனுடைய மனுஷன். தேவனுடைய வார்த்தை உனக்கு சொல்லுகிறேன். நீ அதை உள்ளே வாங்கி பதிக்க முடியுமானால் நாளை தினம் ஆச்சரியப்படுகிற மாதிரி இருக்கும் உன்னுடைய எதிர்காலம். ஆகவே இந்த காலைவெளியில் அருமையானவர்களே, நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற இயேசு, அவர் பணக்காரர் என்பதை நான் பெருமைப்படுகிறேன். ஒரு பணக்கார தெய்வத்தோடு எனக்கு ஒரு தொடர்பு கிடைத்திருக்கிறது. பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும்னு சொன்னான். அதே போல் இயேசுவோடு உரசிக்கிட்டே வந்தான். அவருடைய ஐஸ்வர்யம் என் மேலே ஒட்டிக்கிடும். அருமையான இது எனக்கு கொஞ்சம் புரிஞ்சது. இந்த காலவெளியிலே புரியாதவர்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் புரிய வைப்பாராக. எங்கள் பூட்டை ஏழை, எங்கள் பாட்டி ஏழை, இந்த கதையெல்லாம் புதைச்சிரு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவழி எத்தனை எல்லாமே ஒழிந்து போயின. பழையவழி எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவள் அத்தனையும் தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று 2 Corinthians 5 வாசிக்கிறோம். ஆகவே தேவன் அவர் நம்மகிட்ட விளையாடிட்டு இருக்கிறதில்ல. ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது ஒரு திட்டத்தை வைக்கிறார், ஒரு நோக்கத்தை வைக்கிறார். அந்த நோக்கத்துக்கு நேராக அருமையானவர்களே, பண விஷயத்தில் திருப்பத்தை உண்டாக்குகிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்புங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகள் அருமையானவர்களே, உபாசிக்கிறவர்களாக இருந்தால் போதாது, ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் போதாது, அழுகிறவர்களாக இருந்தால் போதாது, ஜெயிக்கிறவர்களாக இருக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் அவருடைய கல்வாரி பாடுகளுக்கு நாம் செலுத்துகிற கடன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறவர்கள் வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு அவர் உதவி செய்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த வார்த்தை அருமையானவர்களே நெஞ்சுக்குள்ளே, உள்ளத்துக்குள்ளே பதிக்க வேண்டும். அருமையான இந்த காது உள்ளே கேட்டு, ஏசு ஐஸ்வர்ய சம்பனரா பாஸ்டர் சொன்னார், ஆம், அதை அப்படியே ஒப்பு கொடுக்குறேன், அங்கீகரிக்கிறேன். ஆம் என்று சொல்லுவீர்களானால் உங்களுடைய எதிர்காலம் நாளைக்கு
ஆச்சரியப்படுகிற விதமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த தேவன் ஐஸ்வர்யமுள்ளவர் என்பதற்கு ஒரு சில ஆதாரங்களை வேதத்திலிருந்து நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். சிந்தியுங்கள். பிரசங்கத்தை கேட்குற மாத்திரத்தில் மனதில் வையுங்கள், உள்ளத்தில் வையுங்கள், புத்தகத்தில் வையுங்கள். தனியாக இருக்கும் பொழுது அதை சிந்தியுங்கள். வாழ்க்கையே மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்காக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் ஏழை கிடையாது என்பது ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலேயே விளங்குகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். பாருங்க, அந்த நாட்களில் மழை பெய்யவில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. என்ன அர்த்தம்? ஏசி. ரொம்ப மழையும் கிடையாது, ரொம்ப காற்றும் கிடையாது, ரொம்ப வெயிலும் கிடையாது. அருமையான பூமியிலிருந்து மூடுபனி எழும்பி ஏதேனை மாத்திரமல்ல பூமி முழுவதையும் நிரப்பினது. தேவன் அருமையானவர்களே ஒரு பிரசங்கியார் அல்ல, ஒரு மத தலைவர் அல்ல. அருமையானவர்களே, அவருடைய வாழ்க்கை அவர் விரும்புகிற பிரகாரம் அருமையான ஐஸ்வர்யமானாய் மாற்ற வல்லவர். அவருடைய பேர் இயேசு. பாருங்கள், ஏதேன் தோட்டத்தினுடைய தேவன் நம்முடைய தேவன். வேதத்திலே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2:9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே முளைக்க பண்ணினார். பார்வைக்கு அழகு, புசிப்புக்கு நலம். இப்படி ஒரு தோட்டத்தை எங்கே பார்க்க முடியும்? யார் உண்டாக்க முடியும்? இயேசுவை தவிர. உன்னுடைய வாழ்க்கையை எவ்விதமாய் கனிதரம் ஒரு வாழ்க்கையாய் அநேருக்கு ஆசீர்வாதத்தின் கருவியாய் உன்னை உபயோகிக்கிறதுக்கு தேவன் திட்டமிட்டிருக்கிறார். அந்த திட்டத்தை அவரை அன்றி யார் செய்ய முடியும்? அவர் தேவன். அருமையானதாகவே என்ன நம்பிக்கையோடு சொல்கிறேன், இந்த கர்த்தர் மேலே விசுவாசத்தை வைங்க. உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். அதனாலே எங்களுக்கு சந்தோஷம், தேவனுக்கு சந்தோஷம். பிசாசுக்கு அருமையானவர்களே அவனுக்கு துக்கம். ஆகவே உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறுவதற்காக இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இருந்தது 2 பேர். ஆயிரக்கணக்கான பழங்களை தேவன் சிருஷ்டித்தார். தாராளமானவர், ஏராளமானவர், போதுமானவருக்கு அதிகமானவர், மிச்சம் போட வைக்கிறவர். அப்படித்தான் ஏதேன் தோட்டத்தில் மிச்சம் போட்டாங்க. 2 பேர் எவ்வளோ சாப்பிடுவாங்க? ஆகவே 2 பேர் இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான மரங்களை உருவாக்கினார். எல்லா மரங்களிலும் கனிகள் பார்ப்பதற்கு இனிமையாக இருந்தது, பசிப்பதற்கு இன்பமாக இருந்தது. அந்த தேவன் மாறாதவர். உன்னுடைய வாழ்க்கையிலே இவ்வேளை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை இந்த கால வேளையிலே உன்னுடைய வாழ்க்கை அப்படி இல்லாமல் இருக்கலாம். நாளைக்கு அதை மாற்றி அமைக்க அவர் வல்லவர். அவர் தேவன். அந்த தேவனை பற்றி உன்கிட்ட பேசுறது நான் பெருமைப்படுறேன். அவரை பற்றி பேசுறது இதை போல ஒரு வேலை நல்ல வேலை எங்கேயும் கிடையாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். அருமையான தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிட்டு. மறுபடியும் யோசிச்சு பாருங்க, இருந்தது 2 பேர், ஓடினது 4 ஆறு. குடிக்கலாம், குளிக்கலாம்,
எவ்வளவு தண்ணி இருந்தாலும் உபயோகிக்கலாம். பாருங்க, இன்றைக்கு ரேஷனில் போட்டு மனிதர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தண்ணீருக்காக, ஒரு குடம் தண்ணீருக்காக. ஏன் தெரியுமா? அந்த தேவனை விட்டு விலகுன குற்றம் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் பாய்த்து விட்டது. நீங்கள் அருமையானவர்களே, வளமானவர்களாய் நிறைவானவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை முன்குறித்து இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இங்கே இன்னும் வாசிக்கிறேன். 1ஆம் மாதத்துக்கு பைசோன் என்ற பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். பொன் விளைகிறதுல நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்கள் அப்பா பார்த்துருக்காரா? உங்கள் பாட்டையும் பூட்டையும் யாராவது பார்த்துருக்காங்களா? ஏனென்றால் விழுந்து போன உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு படைக்கப்பட்ட நாட்களிலே பொண்ணு நெல் மாதிரி விளையும்னு போட்டிருக்கு. ஆதாம் பொண்ணு மேலே நடந்து தெரிந்தான். அது மாத்திரமல்ல, கோமேத கல்லும் பித்தாலோகும், அதாவது முத்தும் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் முதல் குடும்பத்தை தேவன் கொண்டு வந்து வைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் நல்ல தேவன். மக்கள் பாடுபடும் பொழுது, இன்றைக்கு அல்லோலப்படும் பொழுது தேவன் வேதனைப்படுகிறார். காரணம், இந்த நோக்கத்திற்காக தேவன் உலகத்தை படைக்கவில்லை. அவர் படைத்தவர் நல்லவர், படைத்தவர் வளமானவர், நிறைவானவர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அருமையானவர்களே, நிறைவும் வளமையும் காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை வேதத்தின் ஆதாரத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொரு பகுதி இப்போ ஆதியாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 5வது வசனம். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. வாசிக்கும் போது அருமையான மகிழ்ச்சியாக இருக்கிறது. எப்படி இருந்த பூமி பாருங்க. படைக்கப்பட்ட நாட்களில் அவர் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமல் போயிட்டு. ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமல் போயிட்டு. அப்போ ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும், என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். தேவனை போல அவர்களும் தாராள மனசா அருமையான பிள்ளையே இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படித்தான் இந்த நாட்களிலே நாம் இருக்க வேண்டும் என்று பரலோகம் எதிர்பார்க்கிறது. ஏதோ ஒரு சபையை கூட்டுறது இல்லை, தேவனை போன்ற மக்களை உருவாக்குறது, அவளை சீயோனுக்கு கொண்டு போகிறது. இதுதான் தேவனுடைய நோக்கம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஆபிரகாம் சொல்றான், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். எப்படிப்பட்ட தாராளமான ஒரு மனசு பாருங்க. விட்டு கொடுக்குற ஒரு சுபாவம். கிழக்கு என்ன இருக்கோ, மேற்கு என்ன இருக்கோ, எதுக்குள்ளே என்னது புதைச்சி வச்சுருக்காங்களோன்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு மனுஷன் கழுத்தை வெட்டிக்கிட்டு சாகுறாங்க. ஒன்றிலையும் ஒன்று இல்லை, எல்லாம் தேவனுக்குள்ளே இருக்கிறது. அந்த தேவன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அருமையான எல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது. குடும்பம் வளமாக இருக்கும், தொழில் வளமாக இருக்கும், அந்த சபை வளமாக இருக்கும். பாருங்க, வாழ்க்கை வளமாக இருக்கும். அருமையானபடியாகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவே என்ற உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று
அவருக்கு அழைப்பு கொடுங்கள். அவ்வளோ பெரிய தேவன். இந்த தூசி மனுஷன், துரும்பு மனுஷன், இவனை பார்த்து சொல்றாரு, இதோ வாசற்படியிலேன்னு கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவனோடு போஜனம் பண்ணுவது, தேவனுடைய ஐக்கியம், தேவனுடைய ஒரு ஃபெலோஷிப்பு, அருமையானவர்களே, தேவனைப் போல உங்களை மாற்றும். உங்களுக்கு ஒரு குறையுமே இருக்காது. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் கிடையாது. இந்த காலை வேளையிலே நான் அதே என்னுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்ல முடியாமல் இருந்தது. ஆனால் நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளெல்லாம் வாசித்து விசுவாசித்து உள்ளே ஏற்றுக்கொண்டதினாலே எங்களுடைய வாழ்க்கை அருமையானவர்களே அபாரமாக மாறிட்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் மனிதத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு விதமாக மாற்ற விரும்புகிறார். அதற்காகவே கொண்டு வந்திருக்கிறார். அதற்காகவே சத்தத்தை கேட்க விரும்புகிறார். எல்லாவற்றை பார்க்கலும் தேவன் பரிசுத்தர், அது உண்மை. ஆனால் எல்லாவற்றை பார்க்கலும் பெரிய ஒரு உண்மை என்னவென்றால், இயேசு மகா பெரிய ஐஸ்வர்ய சம்மன்னர். அவருக்கு ஒப்பான ஒரு பணக்காரர் இந்த உலகத்தில் இல்லை, மறுமையில் இல்லை. ஆகவே அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் அழைப்பு கொடுக்கிறோம். இயேசுவுக்கு உள்ளத்தில் இடம் கொடுங்கள். இன்னொரு பகுதியை பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம் 36வது அதிகாரம் 6வது வசனம். ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமார்த்திகளையும் தன் வீட்டில் உள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். நல்ல கவனிங்க, அவருடைய சம்பத்து மிகுதியாயிருந்தபடினாலே அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிட்டு. மறுபடியும் ரிப்பீட் ஆகுது பாருங்க. அருமையானவே, அங்கே ஆபிரகாம் அவன் சகோதரன், இங்க யாக்கோபு அவன் சகோதரன். அவருடைய சொத்து பாருங்க, ஒருமித்து குடியிருக்க முடியாமல் போயிட்டுன்னு போட்டிருக்கு. பூமி தாங்க முடியலையா, அவ்வளவு சொத்து அவர்களுக்கு இருந்தது. அவர்களுடைய சம்பத்து மிகுதியாக இருந்தபடினாலே அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிட்டு அவருடைய மந்தைகள் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாததா இருந்தது. ஆடு மாடுகள் அவ்வளவு இருந்ததுனால இந்த பூமி தாங்க முடியலையா. அருமையான யோசித்து பாருங்க, இவ்வளவு சம்பத்தை கொடுத்தவர் யார்? நாம் ஆராதிக்கிற இயேசு என்பதை தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இன்ஃபர்மேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, கேட்டு தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய எதிர்காலம் அருமையானவர்களே மாறுகிறது. ஆகவே ஏசாவுக்கு அவ்வளவு சம்பத்தை கொடுத்தவர் உனக்கு கொடுப்பது மிக அதிகம். ஆகவே நம்பிக்கை இந்த இயேசுவின் மேலே வைக்கப்பட வேண்டும். அருமையான கல்வாரின் மேலே, அவருடைய அன்பின் மேலே, அவருடைய பாசத்தின் மேலே, அவருடைய தயவின் மேலே நம்பிக்கை வைப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடையும் என்பதை தெரிந்து விடுங்கள். இந்த தேசம் அதை பார்த்து ஆச்சரியப்படும். இப்படி இருந்தவர்கள் இப்படி இருக்கிறார்கள். காரணம் இயேசு. நமக்கு அந்த இயேசு வேண்டும் என்று அவர்கள் ஒரு தீர்மானத்துக்குள் வருவார்கள். இதுதான் அருமையானவர்களே நம்முடைய தேவனுடைய நோக்கம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் இந்த வேத பகுதிகளை நான் வாசித்து காண்பிக்கிறேன்?
முன்பு எழுதப்பட்டவள் மாதிரிகளாக எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்களுக்கு கர்த்தர் எதை செய்தாரோ அதை உனக்கு செய்வார் என்று வேதம் சொல்கிறது. தேவன் மனிதரிடத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. ஆகவே அவர்களுக்கு இதை செய்தவர் உனக்கு செய்ய காத்திருக்கிறார். நீ உள்ளத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீதிமான்கள் ஜெபிச்சா போதாது, உபவாசிச்சா போதாது, கண் விழிச்சா போதாது, சரீரத்தை ஒடுக்கினா போதாது. கர்த்தர் யார் என்பதை அருமையானவர்களே வேதத்திலிருந்து அறிந்து கொண்டு அதை உள்ளே வைக்க வேண்டும். உள்ளே வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஐஸ்வர்யவான்கள், அவ்வளோதான். நான் இன்னைக்கு ஐஸ்வர்யவான் கிடையாது, அன்றைக்கே பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஐஸ்வர்யவான். ஏன்னா அன்றைக்கு உள்ளே வச்சிட்டேன், உள்ளே பதித்து வைத்து விட்டேன். யாரும் என்னை மாற்ற முடியாது. இன்றைக்கு அப்படியே பலித்து விட்டது. அதுபோல் நீங்கள் இயேசு ஏழை என்று உள்ளே பதிப்பீர்களானால் உங்களுடைய எதிர்காலத்தை யாருமே மாற்ற முடியாது. எல்லா ஜபங்களும் உபவாசங்களும் எல்லா தியாகங்களும் அருமையான வீணாக போயிடும் என்பதை தெரிந்து விடுங்கள். எல்லாவற்றுக்காக உங்களுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறோம். ஆனால் மனுஷர் உங்களை பாராட்டலாம், ஆனால் தேவன் எப்பொழுது உங்களை பாராட்டுவார்னு சொன்னால் அவருடைய புஸ்தத்திலிருந்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டு அதை உள்ள வைப்போம்னு சொன்னால் அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது. மாடா வளைச்சி ஓடா தேஞ்சு போகிறதில்ல. அவ்வளவு நீங்கள் செய்யும் பொழுது வாய்ப்புகளை கர்த்தர் உண்டாக்குகிறார். பொன்னை விளையாத பொன்னை விளைய வைக்கிறார். இவையெல்லாம் உண்மை. எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ குடும்பங்கள் இவ்விதமாய் வாழ்வுக்குள்ளே அருமையானவர்களே நிறைவுக்குள்ளே வந்திருக்கிறார்கள். நீங்களும் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வேதத்தில் இன்னொரு பகுதியை வாசிக்கிறேன். இஸ்ரவேலர் 400 ஆண்டுகளுக்கு மேலாக எகிப்திற்கு அடிமைகளாக இருந்தார்கள். கட்டடம் கட்டுற வேலைப்பளு அதிகம், சாப்பாடு கிடையாது. அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் தவித்து தேவனை நோக்கி முறையிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எண்ணிக்கை பெருகி கொண்டே போகிறது, ஆனால் வாழ்க்கை தரம் குறைந்து கொண்டே போகிறது. இந்த நிலையிலே தேவன் மோசே அங்கே அனுப்பினார். மோசே என்ற மனுஷனை அங்கே இரட்சகனாக அனுப்பினார். மோசே அங்கே போய் அருமையானவர்களே இவ்விதமாய் சொல்லுகிறாங்க. பஸ்காட்டி குட்டியை அடித்து வீட்டு நிலைக்கால்களிலே அவர்கள் பூசினார்கள். ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் சாவு இல்லை. ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்படாத எல்லா எய்த்தியர்களும் எல்லாம் தலைச்சென்னு செத்து போனது. அவ்விதமாக அந்த ஒரு நாளிலே ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் உண்டு பண்ணினார். பாருங்க, அவ்விதமாக ரட்சிப்பை உண்டு பண்ணும் பொழுது அவர்கள் கர்த்தர்கிட்ட போய், கர்த்தாவே எங்களுக்கு ஏதாவது சில்லறை தாங்க, வழிக்கு காசு வேணும் இல்லையான்னு சொல்லி அவங்ககிட்ட கடவுள்கிட்ட போய் அவங்க கேட்கல. அவர் சொல்கிறாரு, ஒருத்தரும் வெறுமையாக இங்கேருந்து போகிறது இல்லை, எல்லாரும் நிறைவாக இப்போ போகிறீங்க. என்ன ஆச்சரியம்! எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. அவங்க இவர்கிட்ட கேட்கல, ஜெபிக்கலை, உபவாசிக்கலை, கண்ணீர் விடவில்லை எங்களுக்கு ஏதாவது செலவுக்கு தாங்கன்னு சொல்லி. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஒரு அடிமை கூட வெறுமையாக அங்கேருந்து போகிறதில்ல. எல்லாம் பொன்னோடும் வெள்ளியோடும் உயர்ந்த வஸ்திரங்களோடும் இந்த இடத்தை விட்டு செல்வந்தர்களாய் பணக்காரர்களாய் புறப்பட்டு போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். பாருங்க, அதே தேவன் இன்றைக்கும் மாறாதவர். அன்றைக்கு மோசையை அனுப்பி ரட்சிப்பை தீட்டி முடித்தார். இன்றைக்கு இயேசுவை அனுப்பி இந்த ரட்சிப்பை செய்து முடித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு மக்கள் எல்லாரும் மோசையின் மேலே நம்பிக்கை வைத்தார்கள்.
இரத்தத்தின் மேலே நம்பிக்கை வைத்தார்கள். அந்த ஆட்டு இரத்தத்தை எடுத்து வீட்டு நிலைக்கால்களிலே பூசினார்கள். அதனாலே 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை விசுவாசித்து, அவர் நமக்காக பதிலாளாக பட்ட வேதனையை நினைத்து, இயேசுவே உள்ளத்துக்குள் வாரும் என்று கேட்கிற மனுஷன் ரட்சிக்கப்பட்டவன். அப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் அருமையானவர்கள் எல்லாரும் ஒருவராயிலும் வெறுமையாய் போவதில்லை என்று இந்த தேவன் சொல்லியிருக்கிறார். அநேக மக்களுக்கு தெரியல. தெரியாதவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? இந்த தேசத்தை விட்டு அடுத்த தேசத்துக்கு போகும்போது வெள்ளி உடைமையிலையும் பொன் உடைமையிலையும் நீங்கள் சுமந்து கொண்டு போவீர்கள் கத்த சொல்லியிருக்கிறாரு. இது தெரியணும். யூ மஸ்ட் பி இன்ஃபார்ம்டு. இது உங்களுக்கு தெரியணும். இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதத்தின் ஆதாரத்தில் இந்த மோசையை மாதிரி நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அருமையானவர்களே தரித்திரராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெறுங்கையாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்றுமில்லாமல் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கடன் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்கள், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கேட்காமலே அத்தனை பொன்னையும் வெள்ளியும் கொடுத்தவர் இன்றைக்கு உங்களுடைய தேவன் அவர் மாறாதவர். அவர்களுடைய எல்லா நிலைமையும் அறிந்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய என்ன தேவையோ அந்த தேவையை இந்த காலவெளியிலே அது நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார், நிறைவாக்குகிறவராயிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 430 வருஷம் குறைவாக இருந்தார்கள், பட்டினியாக இருந்தார்கள், இல்லாமையிலே இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது பஸ்கோ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவருடைய வீட்டு நிலைக்காரர்களுக்கு தெளிக்கப்பட்டதோ அன்றைக்கே கர்த்தர் அவர்களை ஐஸ்வர்யங்களாய் மாற்றிவிட்டார். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே அழைக்கிறோமோ அன்றைக்கே கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யங்களாக்குகிறார். பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, பரலோகத்துக்கு கொண்டு போகிறது மாத்திரமல்ல, வியாதியை குணமாக்குறது மாத்திரமல்ல, நம்முடைய தரித்திரத்தை நீக்கி நம்மை ஐஸ்வர்யமெல்லாம் மாற்றுகிறார் என்று வேதம் சொல்கிறது. இதை நம்பினால் அருமையானவர்களே இலவசமாய் உங்களுடைய வாழ்க்கையில் இது பலிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அந்த பகுதியை இப்போ வாசிக்கிறோம். மோசே பேசுகிறான். யாத்திராம் 3ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம். யாத்திராகமம் 3:21. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. கடவுளை பேசுகிறாரு பாருங்க. கடவுள் இப்படி பேசுனதுக்கு அப்புறம் வேற என்ன வேணும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு வார்த்தை, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வார்த்தை போதும். ஏழ்மைத்தனத்தில் இன்னைக்கு தாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அருமையானவர்களே மேலே எழும்புவதற்கு இந்த ஒரு வார்த்தை போதும். கடவுள் மனம் இந்த ஏழைகள்கிட்ட 430 வருஷம் அடிமைத்தனை யோசிச்சு பாருங்க. பாட்டை ஏழை, பூட்டை ஏழை, அதுக்கு முந்தின சந்ததி ஏழை, அதுக்கு முந்தின சந்ததி ஏழை, ஏழை ஏழை ஏழ்மைத்தனம், இதுதான் அவளுக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட மனுஷிட்ட தேவன் மெனக்கிட்டு அவராகவே பேசுகிறார். போறீங்க, ரத்தத்தை பூச போறீங்க, எகிப்தை விட்டு கானானுக்கு போறீங்க. போகும்போது ஒருவர் கூட வெறுங்கையாய் போறதில்ல. அருமையான இந்த காலவேளையிலே வெறுங்கையாக இருக்கிறவர்கள் உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உனக்குள்ளே வந்து விட்டார். அவருடைய ஐஸ்வர்யம் உனக்குள்ளே வந்து விட்டது. அவருடைய செல்வம் உனக்குள்ளே வந்து விட்டது. அவருடைய நிறைவு உனக்குள்ளே வந்து விட்டது. அவருடைய அபாரமான
பண விஷயத்தில் இருக்கிற எல்லா அற்புதங்களும் உனக்குள்ளே, உன் குடும்பத்திலே, உன் தொழிலிலே வந்துவிட்டது. நீ நம்புவாயானால் இது உன் குடும்பத்தில் தொழிலில் பலிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே ஒருவனாயிலும் வெறுங்கையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தந்தன் அயலகள் ஆழத்திலும் தந்தன் வீட்டில் தங்குகிறவரிடத்திலும் வெள்ளி உடைமையும் பொன்னுடைமையிலையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். பாருங்க, எல்லா பொண்ணு வெள்ளி, எல்லா உடைமைகள், எல்லா நகை அதை எடுத்து உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், குமாரர் பொதுவாக பொண்ணு போடுற கழுத்தில் குமாரத்திகள் தான் போடுவாங்க. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, குமாரரையும் சேர்த்துக்க, நான் குமாரருக்கும் சேர்த்து அடிஷனலாக வாங்கித்தரேன். குமாரத்திற்கு போட்டு மிச்சம் ஏராளம் இருக்க போகிறது. அதை உங்கள் குமாரருக்கு அணிவியுங்கள். அணிவித்து விதமாக இஸ்ரவேலரை கொள்ளையாடுவீர்கள்னு சொல்லியிருக்காரு. ஒருத்தர் கேட்டார், என்னங்க வேதத்தில் இப்படிலாம் எழுதியிருக்கு, எகிப்தியரை கொள்ளையாடுவீர்கள் போட்டிருக்க, வந்து கொள்ளையாடுறதுன்னு அது சரியா இல்லையான்னு கேட்டார். இது கொள்ளையாடுறதுன்னா சும்மா கொள்ளையாடுறது இல்லைங்க. 430 வருஷம் சேலரி இல்லாமல் வேலை செஞ்சுருக்கான், இன்கிரமெண்ட் இல்லாமல் வேலை செஞ்சுருக்கான். 430 வருஷமா எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிவிட்டு ஏதோ கிடைச்ச கஞ்சை வயிற்றுக்குள்ளே ஊற்றிக்கிட்டு எடு செங்கலை கட்டுறத இதுதான் அவங்களுக்கு தெரியும், வேறு ஒன்றுமே தெரியாது. ஆகவே அவர்களை 430 வருஷமாக அந்த எகிப்தியர் கொள்ளையிட்டு இருக்கிறார்கள். இப்போ அவங்க பொண்ணு, அவங்களுடைய வஸ்திரங்கள், அவங்களுடைய ஆஸ்திகள், அவங்க விட்ட அவங்களுடைய சம்பளம், அவங்களுடைய போனஸு, அவங்க எல்லாத்தையும் அருமையான கர்த்தர் பிடுங்கி இவன் கையில் கொடுத்துட்டாருன்னு போட்டிருக்கு. இவ்வளோ நாளும் போனஸ் ஒன்றும் கொடுக்கல. இப்போ கர்த்தர் சொல்கிறார், நான் கொடுக்கேன் போனஸு. கர்த்தர் கொடுத்தாருன்னா அது எப்படி இருக்கும்? ஆச்சரியமாக இருக்கும். இது கர்த்தரால் ஆயிடுச்சு, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் மேலே நம்பிக்கை வையுங்கள். ஒரு பிரசங்கி மேலே நம்பிக்கை வையாதீங்க, ஒரு பாஸ்டர் மேலே நம்பிக்கை வையாதீங்க, ஏதோ ஒரு தீர்க்கதரிசி மேலே நம்பிக்கை வையாதீங்க. அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னாருன்னு நிறுத்துங்க. அருமையானவர்களே, எவர் எப்படி சொன்னாரோ எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வையுங்கள். தேவன் என்ன சொன்னார்? எங்கே இருந்து படித்தீர்கள்? வேதத்திலிருந்து படித்தீர்களா? அப்படியானால் அது உங்களுக்கு சொந்தம், அப்படியே பலிக்கும். இது தேவனுடைய வார்த்தை. இது பெரிய ஆவி உலகம், எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இது மாறக்கூடிய ஒரு உலகம். பண விஷயத்தில் உங்களுடைய நிலையும் கூட அருமையாக மாறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், ஆதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வெறுமையாக இருந்தது. இன்னைக்கு பாருங்கள், வந்த உலகத்தை கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அவ்வளோ அழகான தோட்டங்களும் அருமையானவர்களே, கனிகளும் மீன்களும் பறவைகளும் நட்சத்திரங்களும் அத்தனையும் அருமையானவர்களே, தேவனுடைய நிறைவினாலே அருமையானவர்களே நிரப்பப்பட்டிருக்கிறது. அதே தேவன் உங்களுடைய தேவன். அந்த தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார், உங்களை பரிசுத்தமாக மாற்றியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களை பற்றி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் பக்தியாக இருக்கும்படி அழைக்கப்படவில்லை,
நீங்கள் சீயோனுக்கு போகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், பரலோகத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பிரயாணத்தில் நீங்கள் வெறுமையாய் போகக்கூடாதுங்கிற வைராக்கியத்தில் கர்த்தர் இருக்கிறாரு. உங்களுக்கு அது தெரியுமா? தெரிய வேண்டும் நண்பர்களே. ஆகவே சத்திய வேதத்திலிருந்து உங்களுக்கு தெரியும்படி இதெல்லாம் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. நீங்கள் வெறுமையாக போனால் அது தேவனுக்கு அவமானம். வெறுமையாய் இருந்தீர்கள் 430 வருஷம், இப்போ தேவனை சந்தித்து விட்டீர்கள். ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்டு விட்டது. இப்போ கானானுக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இப்போ வெறுமையாக போனால் அது தேவனுக்கு அவமானம். இப்போ அருமையானவர்களே, எகிப்தின் தெய்வத்தை அன்றைக்கு வழிபட்டு வெறுமையாக இருந்தீர்கள். இன்றைக்கு யெகோவா இயேசுவை வழிபட்டு நிறைவாயிருக்கும்படி தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே இதெல்லாம் உண்மை, கதை இல்லை, மதம் இல்லை. இது அருமையானவர்களே, உங்களை வாழ வைக்கிற ஜீவ வார்த்தைகள், உங்களை வாழ வைக்கிற தேவ வார்த்தைகள். மறுபடியும் சொல்லுகிறேன், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் என்ன செய்வான்? பிழைப்பான், வாழ்வான், செழிப்பான், கொடிப்பான். பாருங்க, 4 பேர் பார்த்து பொறாமப்படுற மாதிரி அவ்விதமாய் தேவன் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஆதி உலகத்தை அவ்விதமாய் மாற்றினார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். உங்கள் உலகத்தை அவ்விதமாக மாற்றும்படி தேவன் திட்ட வைத்திருக்கிறார். ஆகவே இந்த தேவனுக்கு உள்ளத்தில் இடம் கொடுங்கள். உள்ளத்தில் இடம் கொடுத்தவர்கள் நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானிங்கள். அவர் தீர்மானித்தார்கள். தேவன் சொன்னதை நம்பினார்கள். எய்த்திருட்ட தைரியமாக கேட்டாங்க. பாருங்க, பொன்னுடைமையை கேட்கான், வெள்ளி உடைமையை கேட்கான், உயர்ந்த வஸ்திரத்தை கேட்கான். நேற்றைக்கு கேட்டிருப்பான்னு சொன்னால் அடி விழுந்திருக்கும். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட கூலிகள், அடிமைகள் இன்றைக்கு ஆண்டவருடைய பலத்தினாலே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையினாலே அவர் கேட்காங்க. பொன்னுடைமையை கேட்கிறார், வெள்ளி உடைமையை கேட்கிறார்கள், வஸ்திரங்களை கேட்கிறார்கள். எல்லாவற்றையும் அவங்க ஒரு பதில் சொல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்கன்னு போட்டிருக்கு. ஒரு பதில் சொல்லாமல் எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்தாங்க. இவர்கள் போகும்போது போகிற வழியில் பொன்னுடைமையிலையும் என்னுடைய வெள்ளி உடைமையிலையும் சுமந்து கொண்டு போனார்கள் என்று ஒரு ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. loaded fully with gold and silver. அருமையானவர்களே, சுமந்து கொண்டு போனார்கள். அருமையானவர்களே, ஆச்சரியமாக இருக்கிறது. கல்லையும் மண்ணையும் சுமந்துக்கிட்டு இருந்தவங்க, எந்த நேரம் பார்த்தாலும் கல்லும் மண்ணு, இதுதான் அவருடைய சுமையாக இருந்தது. 430 வருஷமா. அப்பாட்ட கேட்டால் தான் தெரியும், பாட்டின்ட்ட கேட்டால் தான் தெரியும். ஆனால் இப்போ இவர்கள் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் வேற ஒரு இனம், மீட்கப்பட்ட இனம், இரத்தத்தால் கழுவப்பட்ட இனம். இஸ்ரவேல் வித்தியாசமான ஒரு ஜனம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஆகவே பொன்னு வெள்ளியும் எக்கச்சக்கமாக அருமையான அவருடைய வசத்திலே வந்தது. அதை கொண்டு வனாந்திரத்திலே கர்த்தருக்கு ஆலயத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை முழுவதும் பொன்னினாலே கட்டினார்கள் என்று சத்திய வேதாமத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு மனுஷர்கள் பாருங்க, காலனா காணிக்க போடுறதுக்கு 1000 தடவை யோசிக்காஞ்சிற ஆட்கள். எப்படி இருக்கும் வாழ்க்கை? ஆனால் கிடைச்ச பொண்ணெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் கொண்டு மோசேட்டை கொடுத்துட்டாங்க. கொடுத்தது போக மிச்சம் நிறையா இருக்குது. மோசே எல்லாவற்றையும் எடுத்து தேவனுக்கென்ற ஆலயத்தை மக்கள் மத்தியிலே, அருமையானவர்களே,
அவர் கட்டினார் என்று சத்தியவேதத்தில் வாசிக்கிறோம். அவர் மத்தியிலே, அவர் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று கர்த்தர் கட்டளையிட்டதை பார்க்கிறோம். ஆகவே அது முழுவதும் பொன்னினாலே, அருமையானவர்களே, செங்கல்ல, வேற பிளாஸ்டிக் இல்லை, முழுவதும் பொன்னினாலே கட்டினார்னு எழுதப்பட்டிருக்குது. ஏன்? இந்த எல்லா பொண்ணும் அவருடையது. அவர் எகிப்துன்னு கொடுத்துருந்தார் முதல்ல, இப்போ அதை பிடுங்கி இஸ்ரவேல்கிட்ட கொடுத்துருக்காரு. அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம ஆராதிக்கிற இயேசு மகா பெரிய ஐஸ்வர்ய சம்பனன். ஆகவே கொஞ்சம் பெரிய வீட்டை வாங்கலாமா, கொஞ்சம் பெருசாக ஏதாவது கொஞ்சம் செய்யலாமான்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியான்னு சொல்கிற நல்ல பெருசா கர்த்தரை நம்பி, அவருடைய வல்லமை நம்பி, வேதத்தை நம்பி, அவருடைய வசனத்தை நம்பி பெருசா போடு, திட்டத்தை பெருசா போடு, திட்டத்தை பெருசா போடு. கர்த்தர் அதை நிறைவேற்றி தருவார். காரணம், ஒரு திட்டம் போடாத அந்த இஸ்ரவேலியர்களுக்கு அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை நிறைவேற்றி கொடுத்துவாரானால், அவர் மாறாதவர். இன்றைக்கு திட்டம் போட்டு காரியங்களை செய்யும்போது அப்படியே அருமையானவர்களை நிறைவேறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எங்கள் வாழ்க்கையிலே விதமான காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறார். ஒன்றுமில்லாமல் பூஜ்ஜியத்தில் இருந்தவர்கள் நாங்கள் பொழுதிலிருந்து இன்றைக்கு உச்சத்துக்கு ஏறி வந்திருக்கிறோம். வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். ஆகவே எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தும் உம்மாலே ஆகும். சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார வைக்கிற தேவன் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே ஆகவே அருமையானவர்களே, இந்த நாம் ஆராதிக்கிற இந்த இயேசு அவர் ஐஸ்வர்ய சம்பனர் என்பதை உள்ளத்தில் வைத்து கொள்ளுங்கள். அவர் ஏழைன்னு யோசித்திருப்பீங்கன்னு சொன்னால் மாற்றி சிந்திங்க, மாற்றி சிந்திங்க. நீங்கள் தப்பு, அவர் சரி. நீங்கள் தப்பு, வேதம் சரி. நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னால் அதனால் வேதத்தின்படி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆக திட்டத்தை பெருசாக போட்டு சிறப்பாக செய்து முடித்து மகிமையை தேவனுக்கு கொண்டு வரும்படி கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். வேதத்திலே அருமையானவர்களை நாம் பார்க்கிறோம். இன்னொரு பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 3:5. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள். இப்படி ஒரு தேவன் எங்கேயாவது பார்க்க முடியுமா? நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். அவன் ஞான இருதயத்தை, ஜனங்களை விசாரிக்கிற ஞான இருதயத்தை கேட்டான். கர்த்தருக்கு அந்த ஜெபம் ரொம்ப பிரியமாயிட்டு உடனே அவர் சொல்கிறாரு, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவரும் உனக்கு சமமானவன் இருப்பதில்லை. அவ்வளோ பெரிய பணக்காரனா? கேளாத ஐஸ்வர்யத்தை சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஏன்? உள்ளம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. உள்ளம் மக்கள் மேலே நாட்டமாக இருந்தது. எளியவர்கள் வாழ வேண்டும், பாவிகள் மனம் திரும்ப வேண்டும், வியாதிக்காரர் சொஸ்தமாக வேண்டும், வாழ்க்கையிலே வழி தெரியாமல் அலைகிறவர்கள் சரியான வழியில் நடக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளம் அவனுக்கு இருந்தது. அதை இட்டு கர்த்தர் அவ்வளவு பெரிய பணக்காரனாக அவனை மாற்றிட்டார்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் சாலமோனை போல மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய அன்றாட தேவைகள்
சந்திக்கப்படுவதும் நாம் தாராளமாய் அருமையானவர்களே ஏராளமாய் செலவழிக்கிறதும் கர்த்தருக்கு சித்தம் என்பதை திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். ஒன்றுமில்லாத உலகத்தை நிறைத்து வளமாய் மாற்றினார். ஒன்றுமில்லாத உங்களுடைய வாழ்க்கையை அவிதமாக மாற்றியமைப்பார். ஒன்றுமில்லாத உங்களுடைய வாழ்க்கையை அவிதமாய் மாற்றியமைப்பார். எல்லாரும் தயவுசெய்து எழுந்திருப்போம். எல்லாரும் தயவுசெய்து எழுந்திருப்போம். எல்லாரும் கையை வைத்து கர்த்தரை சோத்தரிப்போம். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு. அவர் பணக்காரர். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஐஸ்வர்யவான். ஏனென்றால் இயேசு ஐஸ்வர்ய சம்பன்னர். மறுபடியும் சொல்லுவோம், நான் ஐஸ்வர்யவான். ஏனென்றால் இயேசு ஐஸ்வர்ய சம்பன்னர். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஐஸ்வர்ய சம்பனரே, நாங்கள் துதிக்கிறோம். எங்களை குறித்தீரே, முன் குறித்தீரே, பேர் சொல்லி அழைத்தீரே. ஆண்டவரே, இந்த சியோனுக்கு போகிற பாதையிலே கொண்டு வந்து விட்டீரே. நாங்கள் வெறுங்கையாய் போவதில்லை தகப்பனே. சகல நிறைவோடும் நாங்கள் இந்த பிரயாணத்தை தொடர்வதற்கு எல்லா அனுகூலங்களையும் நீர் உண்டாக்கி தருகிறதற்காக நன்றி. மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, குறைகள் நிறைவாக்கப்படுவதாக, இல்லாமல் போவதாக, எல்லா பாத்திரம் நிரம்பி வழிகிறது நிலையிருக்கிறபடி எல்லா குடும்பங்களும் தொழிலும் பிள்ளைகளும் கர்த்தாவே வளமாகும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறீர், அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.